வணக்கம். இன்றைய கல்வி கதை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ 7ஆம் வகுப்பில் எங்கள் தமிழ் என்ற முதல் பாடம். இதில் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர் எழுதிய பாடலை பாடமாக வச்சுருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக அந்த ராமக்கல் கவிஞருக்கு என்ன பேர்? தமிழறிஞர், கவிஞர், ஓவியர், இப்படி பன்முக சிறப்பு கொண்டவர் ராமலிங்கம் வே. ராமலிங்கனார். இவர் மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி முதலிய நூல்களை இயற்றியிருக்கிறார். மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி முதலிய நூல்களை இயற்றியிருக்கிறாரு. இவர் காந்தியினுடைய கொள்கையை ஈர்க்கப்பட்டதுனால இவருக்கு காந்திய கவிஞர் என்று சிறப்பு பெயர் உண்டு. கத்தியின் திடத்தமின்றி உத்தமுண்டு வருகுது, கத்தியின் திடத்தமின்றி உத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் தேருவே, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் தேருவே அப்படின்னு பாடியிருக்கார். இப்போ 7ஆம் வகுப்பில் என்ன பாட்டு இருக்குன்னா, அருள் நெறி அறிவை தரலாகும், அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் போற்றாது, பொருள் பெற யாரையும் போற்றாது, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது, அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும், பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது, கொல்லாவிரதம் புரியாக, கொல்லாவிரதம் புரியாக, கொள்கை பொய்யா நெறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே, எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசை தரும் அன்பரமே, அன்பும் மரமும் ஊட்டிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியா எங்கள் தமிழ், எங்கள் தமிழன் தேனொலியா, அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இப்போ அந்த பாட்டில் அப்படி அந்த தமிழுடைய சிறப்பும், தமிழை எப்படிலாம் பொருள் பெற யாரையும் போற்றாது, பொருள் பெற யாரையும் புகழாது, பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இந்த தமிழ் மொழி அப்பேற்பட்ட சிறப்பை உடையது என்று சொல்லுகிறார். இந்த டிஎன்பிஎஸ்சியில் நம்ம இதில் பார்க்க வேண்டியது அவருடைய படைப்புகள். அவருக்கு என்ன சிறப்பு பெயர்? காந்திய கவிஞர், ஓவியர், தமிழறிஞர், இப்படிலாம் அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அவர் மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி முதலிய நூல்களெல்லாம் எழுதியிருக்கிறார். மலைக்கல்லன், தமிழன் இதயம், சங்கொலி முதலிய நூல்கள் எல்லாம், என் கதை, அப்புறம் சங்கொலி தனித்தனியாக. மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை, சங்கொலி இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. இப்போ இவங்க டிஎம்சி இப்படி கேட்பாங்க, இந்த நூல்களை இப்போ கொடுத்துட்டு இதை எழுதியது யார் அப்படி நம்ம தெளிவாக இருந்தோம்னா நம்ம இது யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பதில் கொடுத்துடலாம். என்ன டிஎன்பிசி படிக்கும் மாணவர்களே, நீங்கள் ஆர்வமாக படிங்க, எல்லா பாடத்தையும் வரிவிடாமல் படிங்க. இதே பாடத்தில் மோனைனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை, அது ஞாபகம் வச்சுங்க. இதே பாடலை கொடுத்துட்டு மோனை எது கேட்டாலும் சரி நீங்கள் சுலபமாக சொல்லலாம். நன்றி, வணக்கம். கல்வி கதவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். நன்றி, வணக்கம்.